மேஷ ராசிக்கு முதல் ராசியாக பார்க்கும் பொழுது புதனுடைய சாரத்தில் செல்லக்கூடிய ஒரு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியது பணிக்காக ஒரு சிறந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ரொம்ப லாபமான நிலை. உத்தியோகத்திற்கான சில பிரயாணங்கள், அலைச்சல்கள், அதனால் லாபங்கள், அலைச்சல்களால் சோர்வுகள், இது அனைத்தும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையும், பணியில் ஒரு நல்ல ஒரு கௌரவமான உயர்வான ஒரு நிலை, வளர்ச்சியான காலகட்டம்னே சொல்லலாம். தொழில் ரீதியிலாகவும் நிறைய வெளிநாட்டு விஷயங்களாக லாபமான பிரயாணங்களாக நடக்கும். அதே சமயம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இவங்களுக்கு சரியாக பார்த்து கொள்வது, சூழலுக்கு ஏற்றாற் போல பார்த்து கொள்வது நல்ல நிலை. சில சுபவிரயங்களும் நடக்கக்கூடிய நிறைய வாய்ப்பாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான மின் சாதனங்கள் ஏதாவது வாங்கி நீங்க மகிழணும் அப்படின்னா இந்த விரய காலத்தில் உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ளலாம். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய 5 குடையவராக இருக்கக்கூடிய அற்புதமான சுபகிரகமுடைய கனெக்ஷனாக அந்த புதன் இருப்பது, அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சுக்கிரனுக்கு உச்சமாக வரக்கூடிய வீடு, இது ரொம்ப நல்ல ஒரு நிலை. ரிஷபராசி நண்பர்களுக்கு காரியங்கள் எல்லாமே தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. அற்புதமான ஒரு நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் புத்தியில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது சற்று நிதானம், குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை. இது குழந்தை ஸ்தானம், புத்தி ஸ்தானத்திற்கான அந்த கன்னிக்கு பாதக வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பது, சிறிது நம்ம அதுக்கு ஒரு 20% வெயிட்டேஜ் கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடி பணியில் ஒரு பிரமாதமான ஏற்றம், தொழில் லாபம், நினைத்தது நடக்கும். இது பணி தொழில் தொடர்பான விஷயங்களுக்கான ஒரு காரிய வெற்றியை அவங்களோட சூழலுக்கு ஏற்றாற் போல எல்லா விதத்திலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுனத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன், மிதுன ராசியுடைய அதிபதி புதனுடைய நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரத்தில் செல்வது பிரமாதமான இடமாற்றங்களுக்கான சில நிலைகள் ஏற்படலாம். அற்புதமான தொழில் வளர்ச்சியாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றமான நிலையாக இருக்கும். ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில், தன்னுடைய ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு அக்கறையாக இருப்பது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.